ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ நம்மளுடைய கீழடி அகழ்வாராய்ச்சி பயணத்தை ஆரம்பிக்கலாங்களா? ஸோ இப்போ கீழடி போயிருந்தப்ப இங்கே நேராக இங்கே தான் போயிட்டேன். அதாவது போகிற வழியில் சில இந்த தாழிகள், முதுமக்கள் தாழிகள் இருந்த இடத்துக்கெல்லாம் போயிட்டு தான் வந்தேன். அங்கே நான் வீடியோ எடுக்கலை, ஏன்னா சில வேலைகள் நடந்துட்டு இருந்தது. அதனால் இங்கே நேராக நம்ம அந்த அகழ்வாராய்ச்சி ஏற்கனவே நடந்த இடத்த அருங்காட்சியகமாக மாற்றி வச்சுருக்காங்க. நம்ம அங்கே வந்துட்டோம். இப்போ அங்கே உள்ள நுழையும் போதே பார்த்தீங்க அப்படின்னா, அந்த என்ட்ரன்ஸில் உள்ள நுழைஞ்சதுமே கீழடி நம் தாய்மடி அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க. அதை பார்த்த உடனேவே நம்மளுக்கு ஒரு ரொம்ப சந்தோஷம் ஆகிடும். ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இதை சுற்றியும் பார்த்திங்கன்னா தென்னந்தோப்பு தான் இருக்குங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த இன்சிடெண்ட் நடந்த இடமே ஒரு தென்னந்தோப்பில் தான் நடந்திருக்குதுங்க. அதனால தான் சுற்றில அதனுடைய தென்னந்தோப்புகள் இன்னும் இருந்துகிட்டே இருக்குது. இப்போ இந்த அகழ்வாராய்ச்சி நடந்து எல்லாம் அந்த தோண்டியெல்லாம் எடுத்தாங்க பார்த்திங்களா, அந்த இடத்த ரொம்ப பாதுகாப்பு பண்ணி வச்சுருக்காங்க. அது எல்லாமே மண் தான். மண்ணில் தான் அந்த தோண்டி எடுத்திருக்காங்க. கொஞ்சம் தண்ணி பட்டாலுமே அந்த மண் கரைஞ்சி போயிடும். அதனால் அதுக்கு மேற்கூரை நல்லா போட்டு வச்சுருக்காங்க. அதே மாதிரி சைடில் இருந்துமே தண்ணி அதுக்கு வராத அளவுக்கு கண்ணாடினால் பாதுகாப்பு பண்ணியிருக்காங்கங்க. உள்ளே போச்சு அப்படின்னா அந்த அகழ்வாராய்ச்சியில் கிடைச்ச தொல்பொருள்கள் இருக்குது பார்த்திங்களா, அதனுடைய பெரிய பெரிய புகைப்படங்கள் அங்கங்கே வச்சுருக்காங்க. நம்ம முதல்ல அதை படிச்சுட்டு உள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லா புரியும். இப்போ இதில் வச்சுருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா உரை கிணறு அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது ஆங்கிலத்தில் ரிங் வெல்லுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான். அதுக்கப்புறம் அந்த அகழ்வாராய்ச்சி அவங்க நடத்தின அந்த ஆராய்ச்சியை பற்றின டீட்டெயில்ஸ் போர்டில் போட்டிருக்காங்க. அதனுடைய ஏரியல் வியூ போட்டு அதை பற்றி ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் அங்கே கொடுத்துருக்காங்க. அதாவது ஆங்கிலம் தமிழ் ரெண்டுலேயுமே கொடுத்துருக்காங்க. அது படிக்க படிக்க நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள் படிக்கும்போது ரொம்ப நமக்கு மெய் சிலிர்க்க வைக்குதுங்க. அதாவது இது வைகை ஆற்றுப்படுகையில் நடந்த ஒரு தொன்மையான நாகரீகத்தினை பற்றின ஆராய்ச்சி தான். ஸோ அவங்க அந்த காலத்தில் எப்படியெல்லாம் வாழ்ந்தாங்க அப்படிங்கிறது, அதாவது அங்கே செங்கல்லினால் கட்டப்பட்ட கட்டடங்களுமே இது கிடச்சிருக்குதுன்னா பாருங்களேன். எத்தனையோ 1000 வருஷத்துக்கு முன்னால் வாழ்ந்த நம்ம மக்கள் பல டெக்னாலஜியை பயன்படுத்தி அறைகளை எழுப்பியிருக்காங்க. செங்கல்லால் கட்டப்பட்ட கட்டடங்கள் இருக்குது. அதே மாதிரி பல டெக்னாலஜிஸ் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க நிறையா. அது எல்லாமே அந்த தொல்பொருள் ஆராய்ச்சி அந்த அருங்காட்சியகத்தில் அதை அந்த இடத்த அப்படியே அந்த மண்ணை தோண்டின இடத்த அப்படியே பாதுகாத்து வச்சுருக்காங்க. நம்ம பார்த்தாவே மிரண்டு போயிடுவோம். அந்த அளவுக்கு அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் டெக்னாலஜியோடு வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறது. நம்ம இப்போ அந்த டெக்னாலஜி இந்த டெக்னாலஜின்னு சொல்கிறோமே, ஆனால் அந்த கருவிகளெல்லாம் இல்லாத சமயத்துலேயே அவ்வளோ டெக்னாலஜியோடு இருந்திருக்காங்க. இப்போ இந்த படத்தில் பார்க்கும்போது பார்த்ததுனாங்க, அந்த மண்ணில் நெளிநெளியாக கோடுகள் தெரியுது பார்த்திங்களா, அது ஒரு காலகட்டத்திலையும் அந்த இடத்துல மண் மேடிட்டு போனது தான் காமிக்குதுங்க. அதாவது பல காரணத்தினால மண்கள் மேடிட்டுருக்கலாம். ஒரு தியரி என்ன சொல்லுது அப்படின்னா, வைகை ரீரூட் ஆகிருக்கு. முதல்ல அது போயிட்டு இருந்த வழியில் நிறையா ஒரு இயற்கை சீற்றத்தினால மணலை கொண்டு குவிச்சு அந்த மாதிரி அது அந்த நாகரீகத்தை அழிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரியும் ஒரு கூற்று இருக்குங்க. ஆனால் உண்மையான இது தியரி என்ன அப்படிங்கிறது தெரியலை எனக்கு. நான் இன்னும் அதை பற்றி நல்லா ரிசர்ச் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஒரு லேயர் மண்ணிலையுமே அவங்க மார்க் பண்ணியிருக்காங்க, எந்த மாதிரியான மண், எப்படிப்பட்ட வகையான மண் அப்படிங்கிறது எல்லாமே. இப்போ நீங்கள் அந்த சொவுத்துலையும் அந்த தரையிலுமே பார்க்கும்போது நம்ம முன்னோர்கள் உபயோகப்படுத்தின பொருள்களினுடைய ரெம்னன்ட்ஸு, அதாவது அவங்க உபயோகப்படுத்தின பொருள்களினுடைய அந்த ஓட்டையானது, உடைஞ்சது, உடையாமல் இருக்கக்கூடிய சில பொருள்கள் எல்லாமே அங்கே நம்மளால் பார்க்க முடியுதுங்க. அந்த சவுத்தோட சைடில் இருக்கக்கூடிய மண்ணிலையும் புதஞ்சிருக்குது சில இடங்களில். இந்த சவுத்தில் தெரியுது பார்த்திங்களா. அது போக நிலத்துலையும் வச்சுருக்காங்க. நிலத்துலையும் பலவிதமான பொருள்களை பத்திரப்படுத்தி வச்சுருக்காங்க.
இங்கே பாருங்களேன், மூடி போட்டு வச்சுருக்காங்க ஒரு பொருளை. அது வந்து இந்த மண்ணால் செய்யப்பட்ட பொருளை மூடி போட்டு அவ்வளவு பத்திரப்படுத்தி அவங்க வச்சுருக்காங்க. இது சுவத்துலேயுமே பாருங்கள், அந்த ஓடுகள் மாதிரி மண் பாண்டங்களினுடைய உடைந்த பாகங்கள் அது எல்லாமே இந்த சுவத்துலேயுமே நம்மளுக்கு தெரியுது, அடுக்கடுக்காக தெரியுது, பல இடத்துல தெரியுது பார்த்தீங்களா. ஏதோ காரணத்தினால அதெல்லாம் வந்து உடஞ்சிருக்கு. மண் தட்டு பாருங்களேன், அப்படியே உடையாமல் இருக்குது. பக்கத்தில் இன்னொரு மண் தட்டு, அது அப்படியே அந்த மண்ணில் புதஞ்ச நிலையில் காணப்படுது. இது எல்லாத்தையுமே அகழ்வாராய்ச்சியில் பத்திரப்படுத்தி வச்சுருக்காங்கங்க. அதனால தான் நம்மளுக்கு நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கை வந்து நம்மளுக்கு இப்போ தெரிய வருது. இல்லைன்னா இது வந்து நமக்கு தெரிய வாய்ப்பே இல்லாமல் போயிருக்கும். நம்ம வந்து தமிழ்நாட்டில் நம்ம முன்னோர்கள் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால் நாகரீகத்தோடு வாழ்ந்திருக்காங்க, டெக்னாலஜியோடு வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு அற்புதமான ப்ரூஃபுங்க ஃப்ரெண்ட்ஸு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே தென்னை மரத்தோட வேர் இருக்கும் பார்த்தீங்களா. தென்னை மரத்தை கட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அதை முதலே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு தென்னந்தோப்பு. அந்த தோப்புக்குள்ளே தான் வந்து இது அவங்க விவசாயம் பண்ணிகிட்ருக்கும்போது சில பொருள்கள் கிடைச்சதுனால அதை ஆராய்ச்சிக்கு உட்படுத்தியிருக்காங்க. இங்கெல்லாம் பார்த்திங்களா விதவிதமான டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மண்பாண்டங்கள்ங்க. சின்ன வாய் இருக்கிறதே, பெரிய வாய் இருக்கிறதே, மூடியோட மூடி இல்லாமல் அந்த குட்டியாக வாய் இருக்கிற ஒரு மண்பானை பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குது. எவ்வளவு அழகாக டெக்னாலஜியோடு அந்த காலத்தில் செய்திருக்காங்க பாருங்கள். சில இடத்துல பார்த்திங்கன்னா நுணுக்கமாக வந்து அதில் டிசைன்ஸுமே போட்டிருக்காங்கங்க. நம்ம வந்து அந்த கிணறு பற்றி பேசணும் இல்லைங்களா, அதில் மீன் சின்னமே பொறிக்கப்பட்டிருக்கு. அதுவுமே உங்களுக்கு இங்கே வீடியோவில் காமிச்சு தரேன் நான், வரும். இது பாருங்கள், அப்படியே ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து அவங்க கிளியர் பண்ணியிருக்காங்க ஆர்கியாலஜிஸ்ட். அந்த சமயத்தில் பாருங்கள், அங்கே மண்ணால் செய்யப்பட்ட ஒரு டிஃப்ரெண்ட்டான பாண்டம் அங்கே கிடச்சிருக்கு. இந்த சைடில் பார்த்திங்கன்னா புதுசு. இங்கே புதுசுன்னு சொல்ல முடியாது, முழுமையாக இருக்குது. இங்கே சுவத்துல எல்லாமே அதனுடைய அது பதிஞ்சதுக்கு உண்டான அடையாளங்கள் எல்லாம் தெரியுது பார்த்திங்களா. பாருங்கள், இந்த பக்கம் இருக்கிறது பெரிய பானை, அது நல்ல பெரிய சைஸில் இருக்கக்கூடிய பானை. அங்கே முதுமக்கள் தாலியில் பார்த்த பானை வந்து பெரிய பானை தான், ஆனால் அந்த பானை வந்து வேறு விதமான பானை. இது வந்து பார்த்திங்கன்னா பொருள்களை எல்லாம் வந்து பத்திரப்படுத்தி வைக்கிறதுக்காக உபயோகப்படுத்தப்பட்ட பொருள்களாக இருக்கலாம். இது வந்து மக்கள் வாழ்ந்த இடம். அப்போ வாழும்போது அவங்க என்னென்ன பொருளெல்லாம் பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறது இதில் தெரியுதுங்க. இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது ஹியூமனோட எவல்யூஷன் நம்ம வந்து அதை தெரிஞ்சுக்க வேண்டிய ஆகுது இல்லைங்களா. ஸோ எத்தனை வருஷத்துக்கு முதல்ல இந்த இடத்துல இங்கே நடந்திருக்கு அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ ஜியலாஜிக்கல் ஈரா, மனிதன் வந்து அதான் நம்ம கற்காலம், உலோக காலம், இது எல்லாமே படிச்சிருக்கோம் இல்லைங்களா. அதுக்கும் இதுக்கும் என்ன மாதிரியான சம்பந்தம். ஏன்னா இன்னொரு மியூசியத்தில் போகும்போது அவங்க உபயோகப்படுத்தின கல்லாலான பொருள்களும் இருக்குது, இரும்பாலான பொருள்களும் இருக்குது. அவங்க ரோமன்ஸ் கூட வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அதாவது வியாபாரம் நடந்திருக்கு. அதுக்கு உண்டான அத்தாட்சியாக இங்கே கிடைச்ச காயின்ஸுமே இருக்குது. இப்போ காமிக்கிறது பாருங்களேன், இது வந்து உரை கிணறு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதாவது கிணறு அவங்க வந்து நீர் மேலாண்மை எப்படி இருந்தது அப்படிங்கிறதுக்கு ஒரு ப்ரூஃப்ங்க இது. அதாவது வட்ட வட்டமாக வந்து அந்த மண்ணில் செஞ்சு அந்த அவங்களுடைய கிணறை பாதுகாத்திருக்காங்க. அதில் தான் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல மீன் சின்னமுமே பொறிக்கப்பட்டிருக்கு. அது வந்து அந்த ஃபோட்டோவில் காமிச்சிருக்கு பாருங்களேன், எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து அந்த மீன் சின்னம் அந்த ஒரு அவ்வளோ கலைநயத்தோட நுணுக்கமாக பண்ணியிருக்காங்க பாருங்களேன் அந்த உரை கிணத்துல. இந்த காலத்தில் நம்ம உபயோகப்படுத்துகிறோம் இல்லைங்களா, நம்ம கிணத்துக்கு ரிங்கு போடுறோம். அதையே அந்த காலத்தில் வந்துங்க எவ்வளோ ஆர்டிஸ்டிக்காக பண்ணியிருக்காங்க பார்த்திங்களா. நம்ம இப்போ மெஷின்ஸ் எல்லாம் வச்சு வேறு என்னமோ டெக்னாலஜி உபயோகப்படுத்தியிருக்கோம். அந்த காலத்துலேயே அவங்க அற்புதமான டெக்னாலஜியை யூஸ் பண்ணி இதை செஞ்சுருக்காங்க. அந்த டிசைன்ஸ் பாருங்கள், அந்த மீனை எப்படி அதில் செதுக்கி உருவாக்கியிருக்காங்க அந்த மண்ணில் அப்படிங்கிறது. இதெல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. கட்டாயமாக உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது கீழடி போய் பார்த்துட்டு வாங்க. ஏன்னா இந்த மாதிரியான அற்புதங்களெல்லாம் வந்து நம்ம வாழ்க்கையில் இப்போ நமக்கு பார்க்குறக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான விஷயங்க. ஏன்னா இது வந்து
பல ஆயிரம் வருஷத்துக்கு முதல்ல நடந்திருக்கு. ஆனால் நம்மளுக்கு இதை பார்க்குறதுக்கு இப்போ கொடிப்பினை இருந்து நம்ம முன்னோர்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு நமக்கு அமைஞ்சிருக்கு பார்த்திங்களா. இந்த இடத்துல சில மண் அந்த லேயர்ஸில் பார்த்திங்கன்னா ஆற்று மணலுமே அங்கே இருக்குது. இப்போ பாருங்கள், இதுதான் அவங்க அற்புதமாக அதை மழை தண்ணியெல்லாம் போய் அதை கரைச்சி விட்டுறாமல் இருக்கிறதுக்காக சுற்றிலையும் கண்ணாடியை போட்டு ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. மேலேயும் கூரைகள் போட்டிருக்காங்க. நல்லா ரொம்ப நீட்டாக சுத்தமாக வச்சுருக்காங்க. ஏன்னா நம்மளுடைய பாரம்பரியத்தை பறைசாற்றக்கூடிய ஒரு இடமா